உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நலகாலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சநிலை அடைய போறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த குரு பகவான் அந்த கடகராசியில இருப்பார். இன் பிட்வீன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு. எந்த மாதத்துல குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாதத்துல குரு பகவான் அதிசாரம்ன்றது பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு போறதுதான் அதிசாரம். அதனால அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதிசாரம் பெற்று ஜனவரி மாதம் மீண்டும் அதிசார நிவர்த்தி அடைந்து கடகராசிக்கு திரும்பி வர்றாரு. இதனால இந்த வருடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான ஜாக்பாட் பலன்கள். ஏன்னா குரு பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. இது கோச்சார நிலவரப்படி நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சில அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். முதல்ல 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகப்படியான ஒரு தோல்விகளை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுத்திருப்பாரு. எதிர்பாராத விஷயங்கள்ல ஏமாற்றங்கள், அந்த எதிர்பாராத விஷயங்கள் அப்படின்ற போது குடும்பம் ரீதியான விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஒரு விரக்தியான ஒரு வெறுப்போட ஒரு மனநிலை, என்ன செஞ்சு என்ன நடக்க போகுது, நம்மளுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்போட வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு திடீர் திருப்பமாக சில இடத்துல பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆயிடும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க அவங்களோட சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்குண்டான ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் அலுவலக ரீதியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க தான் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ்ல எல்லாம் வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அதிகப்படியான மன உளைச்சலை கொடுத்திருப்பார் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே இதுல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த நிவர்த்தி பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே செய்யாம, நீங்க யாருக்கிட்டையுமே எதுவுமே போய் இது பண்ணாம, அதாவது எனக்கு எப்படியாவது நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் இல்லாம போகிற போக்குல போகட்டும், அதுவா சரியாகுதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான சில மனநிலையில இருப்பீங்க. அதே மாதிரி அந்த குரு பகவான் மாறின உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தற்காலிகமாக சரியாகிறதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள் அப்படின்றது முழுமையாக இருக்க போது. 9ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு வளர்ச்சிகள், அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவிகளும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் மட்டும் கிடைச்சா போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதுல ஒரு சேர்த்து ஒரு பதவியும் கிடைக்கும் போது அதுல இருந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இததான் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 3ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அந்த குரு பகவான். 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படின்றத சொல்லலாம். ஏற்கனவே அந்த குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த உடன்பிறப்புகளும் இவங்களுக்கு எதிராக மாறி இருப்பாங்க. எவ்வளவோ அவங்களுக்காக நீங்க நிறைய செஞ்சிருப்பீங்க, ஆனா அது எல்லாத்தையுமே நன்றி மறந்து இன்னைக்கு நேரத்துக்கு அவங்க உங்ககிட்ட இருந்து அப்படி
அப்படியே டோட்டலா உங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. திடீர் திருப்பங்களை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய உச்சம் பெற்ற குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார். ஒவ்வொரு இடத்திலையும் கவனமாக செயல்பட்ட போதிலும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்த அந்த குரு பகவான் இப்போ நீங்க போகிற போக்குல போகட்டும் அப்படின்ற மனம் போன போக்குல செயல்படும் போது அது நன்மைகளாக மாறுது அப்படின்னா நேரம் தான் எல்லாத்துக்குமே காரணம். பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறார். உங்களுடைய 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த புத்திர பாக்கியத்தை அந்த குரு பகவான் கொடுக்கறதுனால அந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்திற்காக காத்துட்டு இருந்த எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வராதா, அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக என் வயிற்றில் ஒரு கரு உருவாகாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால கர்ப்பப்பையில எப்போதுமே ஒரு கட்டிகளோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்போ இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் கடந்த காலத்துல பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த காலகட்டம் அதற்குண்டான நிவர்த்திகளையும் கொடுக்க போறார். ஒரு இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த கால நேரம் பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய தந்தை இல்லாம இருக்கிறீங்க, தந்தை இறந்துட்டாங்க ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி அப்படின்னா உங்க தந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற்று வரக்கூடிய ஒரு குழந்தையாக தான் இருக்கும். ஆண் குழந்தையாக தான் மேக்சிமம் இருக்கும். யார் யாரெல்லாம் இந்த இடத்துல கன்சீவ் ஆகுறீங்களோ இந்த குரு பயிற்சி அப்போ கன்சீவ் ஆகக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் ஆண் குழந்தை அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்க போது. அந்த வாரிசு பிறக்கக்கூடிய ஒரு நேரம் தலைமுறையாக அனுபவித்த சில பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடைய போகுது. சில பேருடைய ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண் சாபம் இருக்கு, ஒரு கன்னியினுடைய சாபம் இருக்கு, ஒரு கர்ப்பிணி சாபம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு வயதானவர்கள் பராமரிக்க முடியாமல் இறந்திருக்கிறாங்க. இப்படின்ற மாதிரியான தலைமுறையாக இருந்த தோஷங்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குரு பெயர்ச்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான் சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை,
ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயனசயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.